கச்சிராயபாளையம் காவல் நிலையத்தில் இளைஞர் மீது துரத்தி சரமாரியாக போலீசார் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியானது. இது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஏற்கனவே போலீசார் விசாரணை என்ற பெயரில் இளைஞர்களை அடித்து துன்புறுத்துவது அதிகரித்து வரும் நிலையில் அஜித்குமாரின் மரணம் ஆறாத ரணமாக அனைவரது மனதிலும் பதிந்துவிட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ், ஃபெலிக்ஸ் ஆகிய தந்தை மகன்களை போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கி கொலை செய்தனர். பிரேத பரிசோதனையில் அவர்களது வாயில் மிளகாய் பொடியை தூவி போலீசார் துன்புறுத்தியது தெரியவந்தது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தை உலுக்கியது. இருந்தாலும் போலீசார் தங்களது விசாரணை பாணியை மாற்றிக்கொள்ளவில்லை. தவறில் இருந்து பாடம் கற்கவில்லை. தொடர்ந்து இளைஞர்களையும் விசாரணை கைதிகளையும் அடித்து துன்புறுத்துவதை போலீசார் வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர்.